தம்பி, என்னோட i20 காரில் பிக்கப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணையா. அவங்க பார்த்துட்டு டர்போ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டர்போ மாற்றிட்டாங்கப்பா. ஆனால் இன்னும் எனக்கு பிக்கப் கிடைக்கலப்பா. எனக்கு புது பிரச்சனை ஒன்று வருதுப்பா. ரன்னிங்கில் வந்து விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது தம்பி. என்ன பிரச்சனைன்னு தெரில, கொஞ்சம் எனக்கு என்னன்னு செக் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்துலேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட இந்த i20 கொண்டு வந்திருந்தார். நம்மளும் என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த வேக்யூம் மாடுலேட்டர் வேலை செய்யலை. இந்த வேக்யூம் மாடுலேட்டர் வேலை செஞ்சாதான் அவருக்கு வந்து அந்த டர்போ ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா வேலை செய்யாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்லெட்டும் ஈஜிஆரும் பயங்கரமாக பிளாக் ஆகிருக்கு. அப்படி பிளாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு மைலேஜ் கிடைக்காது, பெர்ஃபார்மன்ஸும் இருக்காது. அவர் வந்து ஈஜிஆரும் க்ளீன் பண்ணிட்டேன், இன்லெட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னு சொன்னார். ஆனால் அது ரெண்டுமே வந்து பிளாக் ஆகி தான் இருக்குது. ரன்னிங்கில் விசில் சவுண்டு கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா இந்த டர்போக்குள்ளே இருக்கிற கோர், இந்த கோரை மாற்றினா மட்டும்தான் விசில் சவுண்டு கேட்காது. ஆனால் கஸ்டமர் ஏற்கனவே டர்போ கோர் மாற்றிருக்காரு. என்ன கோர் போட்டிருக்காருன்னு தெரியல, ஆனால் கோர் சரியில்லை, சேக் ஆகுது. இப்போ நம்ம அவருக்கு ஒரிஜினல் கோர் போட்டால் மட்டும்தான் அவருக்கு சவுண்டு கேட்காது, அவருக்கு வந்து சேக் இருக்காது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேயே இந்த வேக்யூம் மாடுலேட்டரை செக் பண்ணி வேக்யூம் இழுக்குதான், அந்த டர்போ ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு இப்போ இவ்வளோ விரைய செலவு இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட்டை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி வேலை பார்த்தா போதுங்க. நம்ம கஸ்டமருக்கு விரைய செலவே இல்லைங்க. உங்கள் வாகனத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.